அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சோடச கலை நேரம்ங்க. வாழ்க்கையில் நம்ம மனசில் நினச்ச வேண்டுதல்களை உடனுக்குடனே நடத்தி கொள்வதற்கான மிக அற்புதமான ஒரு நேரம், சூக்ஷ்மமான ரகசிய நேரம் தான் இந்த சோடச கலை நேரம். இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாட்களும் பௌர்ணமி நாட்களும் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் இந்த நேரத்தில் நம்ம கேட்டோன்னா நிச்சயமாக நமக்கு எப்படிப்பட்ட வேண்டுதல்கள் இத்தனை நாள் நம்ம பரிகாரம் பண்ணியும் நடக்காத சில விஷயங்கள் சோடசக்கலை நேரம் மூலமாக நம்மளால் சாதிச்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் என்ன, அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிற சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் அற்புதமான அந்த சூக்ஷ்மமான நேரம் தான் சோடசக்கலை நேரம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ சமீப காலமாக எல்லா மாதத்துலேயுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு நடக்காத விஷயங்களை கூட நடத்தி தரக்கூடிய அற்புதமான நேரம். நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே சின்னதான ஒரு ஏக்கம் இருக்கும். சில முயற்சிகள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்போம், நம்முடைய ஆசைகள் கனவுகள் அதுக்கு எவ்வளவோ ஃபுல் எஃபோர்ட் போட்டிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விஷயங்கள் நடக்காமல் தடையாயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் அந்த விஷயங்களை, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை இந்த சோடசக்கலை நேரம் பயன்படுத்தி கரெக்டாக சரியான முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. ஏன்னா இது 200% கூட கிடையாது, இது இன்ஃபினிட்டின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு நேரம் கண்டிப்பாக இதுதான் விதி. இந்த நேரத்தில் யாரை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்திக்கிறோமோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கும். ஏன்னா இது நம்ம சொன்னது கிடையாது, இது பல முனிவர்களும் பல ரிஷிகளும் பல சித்தர்களும் சொன்ன நமக்கு ஒரு தகவல் தான் இப்போ உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வளர்ப்பிறையில் பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரக்கூடிய 15 திதிகளும், தேய்பிரையில் பிரதமையிலிருந்து அமாவாசை வரக்கூடிய 15 திதிகள் இருக்குது. திதினா கலைன்னு அர்த்தம். ஆனால் இந்த 15 அந்த கலைகள் இல்லாமல் 16வதாக உள்ள ஒரு கலை தான் இந்த சோடசக்கலை நேரம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருமே ஒரு சேர்ந்த ஒரு அம்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமூர்த்தி. இந்த திருமூர்த்தியோட ஆளுகையில் கீழே தான் நமக்கு இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும். வெறும் 5 நொடிகள் மட்டும்தான் நமக்கு அருள் புரிவாரம். அதாவது 5 சொடக்க போடுகின்ற நேரம். அந்த நேரம் திருமூர்த்தியோட அருளானது இந்த உலகம் முழுவதுமே பரவியிருக்கும். அதனால தான் இந்த நேரத்தை சித்தர்கள் முனிவர்கள் இவங்களால் நமக்கு அறியப்பட்டு நமக்கு அவங்க இது மாதிரி விரும்பினதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இது எப்படி கணக்கு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அல்லது பௌர்ணமி அந்த திதி முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக முன்னாடியும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரங்கள் தான் நம்ம சோடசக்கலை நேரமாக எடுத்துக்கணும். அப்படி நமக்கு இந்த முறை வந்திருக்கக்கூடிய அந்த நமக்கு பௌர்ணமி நேரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி நாள் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 4:13 தொடங்கி ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 6:03 மணி வரைக்கும் இருக்குது. இதில் சோடசக்கலை நேரம் நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:03 தொடங்கி நமக்கு அதிகாலை 7:03 மணி வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட 2 மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம். அதில் வரக்கூடிய 5 நொடிகள் 5 சொடக்க போடுற நேரம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நேரம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கு. காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாகவும் அமைஞ்சிருச்சு. அதே நேரம் நமக்கு காலையில் 6 to 7ங்கிறது சூரிய ஹோரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வரக்கூடிய சூரிய ஹோரை. எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த அதிபதி சூரிய பகவான் தான். அவருக்கு உரிய ஹோரையில் இப்படி வரப்போ எல்லாமே ஒன்று சேர வரப்போ நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் அது எல்லாருக்குமே தெரியும்.
நீங்கள் காலையில் நம்ம ஏந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த 2 மணி நேரங்கள் எந்தவித எதிர்மறை சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றி ஒரு கீழே ஒரு ஆசனம் ஏதாவது உட்காந்துட்டு அந்த 2 மணி நேரம் முழுக்க முழுக்க ஒரே தியானத்தில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயத்தை மட்டுமே பற்றி நீங்கள் நினச்சிட்டு அதே ஒரு எண்ணத்தோடு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக மனசுக்குள்ளே அப்படியே சாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தியானம் மாதிரி, மெடிடேஷன் மாதிரி நீங்கள் இந்த 2 மணி நேர பயிற்சியில் நீங்கள் உட்காரணும். இது மாதிரி உட்காந்து நம்ம கேட்குறப்ப உங்களுடைய மன வலிமைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம மைண்டு எவ்வளோ களவு பாசிட்டிவாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டுங்கிறது இம்மீடியட்டாக நமக்கு கிடச்சிருங்க. ஏன்னா 2 மணி நேரம் மெடிடேஷனுங்கிறது சும்மா கிடையாது. நம்ம உட்காந்து ஒரே விஷயத்தை இப்படி நினைக்கிறப்ப நமக்கு அந்த வரக்கூடிய அந்த 5 நொடிகள் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ வேணாலும் வரலாம். அந்த நேரத்தில் இப்போ வேண்டவங்கன்னு கிடையாது, இப்போ தியானத்தில் இருக்கிறவங்கன்னு கிடையாது. மற்ற நேரம் நம்ம சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசியிருப்போம். யார் என்ன பேசினாலும் யார் என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்கட்டும்னு. அதாவது உலகம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த 5 நொடிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு திருமூர்த்தி அருள் புரிவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்ம இது மாதிரியான வரக்கூடிய நேரத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நமக்கு என்ன எதிர்காலத்துக்கு நல்லதோ அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் நினச்சி நம்ம வந்து கேட்டோன்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் ஆட்டிடியூடே நம்முடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நடத்தி தரும். ஒரு சிலருக்கு நம்ம சொல்ல வேண்டி 1 மாதத்தில் நடக்கலன்னு ஒரு கவலைகள் வரும். ஆனால் அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய மன வலிமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவையோ 2-3 தடவைக்குள்ளே அதிகபட்சமாக 3 முறை சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் வேண்டி முடிச்சு பாருங்கள். உங்களுக்கு 4வது அந்த முறை நீங்கள் வேண்டதுக்குள்ளே உங்களுடைய பலன்கள் அதுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும்னு நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தைகள் தாங்க இது. அதனால் நிச்சயமாக இந்த ஒரு சோடசக்கலை நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கவே நடக்காதுங்கிற அந்த விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி தான் இந்த சோடசக்கலை நேரம். கடவுள் நமக்கு எவ்வளவோ அற்புதமான வழிகளை வந்து நம்ம கஷ்டப்படுறப்ப எல்லாம் இது மாதிரி நல்ல நல்ல நேரங்கள் கடவுள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம கண்ணில் படவும் வைக்கிறாரு. அதனால் நம்ம தான் சரியாக பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறப்ப நிச்சயம் நடக்கும். நிறைய பேருக்கு ஒரு குடும்ப சூழல் காரணமாக 2 மணி நேரம்லாம் இப்படி எங்களால் உட்கார முடியாதுமா அப்படிங்கிறவங்க அந்த 2 மணி நேரத்தில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்தையே மனசுக்குள்ளே திருப்பி 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 நம்ம நினைக்க நடக்கும். உங்களுக்கான இறை நாமங்கள், ஒருவரி மந்திரங்கள், எவ்வளவோ ஸ்லோகங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிடிச்ச சாமி பேராக இருக்கலாம், நமசிவாயா இருக்கலாம், ஓம் சரவண பவா இருக்கலாம், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே சாண்ட் பண்ண உங்களுக்கு நல்லபடியான அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டு இம்மீடியட்டாக கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறவங்க, நல்ல வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுக்கு வேலை யாராச்சும் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க பாருங்கள், அப்படிப்பட்டவங்க இது ரொம்ப அற்புதமான சூரிய ஹோரையும் சேர்ந்து வந்திருக்கு. அரசு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லாட்டி வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு தலைமை பதவி, இது மாதிரிலாக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். இப்போ காலையில் ஏந்திரிச்சு இது மாதிரி ப்ரேயர் நீங்கள் வைக்கிறப்ப காலையில் 6 to 7 சூரிய ஹோரை, சின்னதான ஒரு கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, முழு கோதுமை தானியத்தில் லைட்டாக நீங்கள் பரத்தி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறப்ப அந்த உங்களுக்கான அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உடனுக்குடனே நடக்கும். ஏன்னா அது வந்து இது ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வந்திருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன டிப்ஸையும் சொல்கிறோம், அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எளிமையான ஒருவரி மந்திரம், இந்த மந்திரம் வந்து எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம், எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி, இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணிட்டு அப்படியே தியானம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம எந்த விஷயத்தை வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்களானது நமக்கு வசியப்படும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த அற்புதமான நேரத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த விஷயங்களானது கூடிய விரைவில் நம்முடைய சோடசக்கலை நேரத்துடைய அந்த அற்புதத்தால் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நல்லதொரு முன்னேற்றம், நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை நிச்சயம் இந்த பிரபஞ்சத்துடைய அருளால் கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க. அதனால் இந்த ஒரு நேரத்தை நிச்சயம் தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரியான அந்த நேரம் வந்து நமக்கு கடவுள் கண்ணில் காமிச்சு கொடுக்கறதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். அதனால் கண்டிப்பாக கூடுமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய
நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ரீங் வசி வசி இல்லாட்டி உங்களுக்கு பிடித்த இறைநாமங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மற்றவங்களுக்கு நிச்சயம் ஒரு உந்துதலாக ஒரு தூண்டுதலாக இருக்குங்க. நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல பதிவுகள் நாங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுக்குறோம். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.